பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னுடைய ஓல்ட் டைரி தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா 2011ல எழுதினது. அதாவது இப்ப இருக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. இன்னைக்கு நெறைய பேர் பிகினர்ஸ் எப்படி கேட்குறீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்துல நான் உட்கார்றேன். ஆனா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்படிதான் ஒரு பைபிள் ஸ்டடி நமக்கு நம்மனே பண்ணணும். இது நான் +1 படிக்கிறப்ப நான் பண்ணது. இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், ஞானம் அப்படின்ற ஒரு டாபிக்ல நான் எழுதியிருக்கேன். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, பைபிள் ஆப்பு நம்ம சர்ச் பண்ற மாரி கூகுள் குரோம் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஞானம்ன்ற வசனங்கள் பின்னாடி பைபிள் பின்னாடி நீங்க ஞானம்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லன்னா பிரசங்கத்துல யூஸ் பண்றது அந்த மாரி வசனத்த வச்சு தான் நான் இத எழுதியிருக்கேன். இங்க பாருங்களேன், லூக்கா 1:52 இயேசுவானவர் ஞானத்துல வளர்ந்தார். அத பத்தி நான் எழுதியிருக்கேன். அப்ப நானே எழுதுறேன். எனக்கு நானே கேட்டுக்கிறேன். இந்த ஞானத்த நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது? அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப நீதிமொழிகள் 1:7 இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், அதுலேருந்து நானே ஒரு கொஸ்டின் டெவலப் பண்றேன். இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று நமக்கு ஒரு கேள்வி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வசனத்தை நிறைய சர்ச் பண்ணியிருப்பேன் போல. அதாவது சும்மா நம்ம நீதிமொழியிலே படிச்சு பார்த்துருக்கிறதுல, அதுல இன்னொரு வசனம் வருது, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுல இருந்தே அந்த வார்த்தையில இருந்து ஒரு கொஸ்டின் டெவலப் பண்றேன். தீமை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதே நீதிமொழிகள் 8:13 தான் அந்த தீமையை குறிச்சிருக்கு. பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய், இது எல்லாமே தீமைன்னு இருக்கும். அதை நான் எழுதியிருக்கேன். அப்புறம் ஒரு வசனம் ஞானத்தை இப்படியும் பெறலாம், நல்ல ஆலோசனை கேட்பது மூலமா பெறலாம், கடிந்து கொள்ளுதலை கேட்பது மூலமா பெறலாம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நானே ஒரு கொஸ்டின் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம பெற்றுக்கொள்றதுக்கான ஞானத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாக்கோபு 3:17 இருந்து அப்படியே ஒரு 7, 8 விஷயம் அந்த வசனத்துல இருக்கும். அதை அப்படியே எழுதியிருக்கேன். அப்புறம் நம்ம ஞானத்துல இருந்து வேற வேற வசனங்கள் நம்ம எடுக்கணும். நம்மளையாவே ஒரு டாபிக் போட்டு இந்த ஞானத்தை கற்றுக்கொள்வது மூலமாக இன்னும் நமக்கு கிடைப்பவை அப்படின்னு சொல்லிட்டு, ஞானம் சம்பந்தமானவே எல்லா வசனங்களுமே நம்ம கேதர் பண்ணணும். கேதர் பண்ணி கடைசியில இங்க என்ன பாருங்க, ஞானம் உள்ளவன் என்னென்ன செய்வான், ஞானத்தினால வர்ற ஆசீர்வாதம் என்ன, யாருக்கு ஞானம் கிடைக்காது. நம்ம ஒரு வசனம் நம்ம படிக்கும் போது இவங்களுக்கு பரியாசக்காரனுக்கு தேடினாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கு போல. அதனால நானா ஒரு ஹெட்டிங் போட்டு யாருக்கு ஞானம் கிடைக்காது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி நான் அந்த காலத்துல பண்ணும்போது ஒரு 3 டேஸ் 4 டேஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு சின்ன சாப்டர் நான் கவர் பண்றது. இப்படிதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் என்னுடைய ஆரம்ப காலத்துல நானாவே பைபிள் எடுத்து நானாவே ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி ஆண்டவரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணேன்.